வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மிக கேலிக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் மாறி இருக்கு. இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மே 4ஆம் தேதியிலிருந்து இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது கைமீறி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு, அந்த அச்சுறுத்தல். முந்தைய ஆட்சியில எதுக்கு எடுத்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என்னையா பாதுகாப்பு இல்லை, எங்கேயா பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை ஒரு பிரச்சாரம் மாதிரி சொல்லி சொல்லி மூலச்செலவு பண்ணதுல எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாதுகாப்பாக இருந்த பெண்கள் கூட பாதுகாப்பு இல்லை. எப்படிமா பாதுகாப்பு இல்லை, எங்கம்மா அவனுக்கு பாதுகாப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. ஆனா இப்போ ஒவ்வொரு நாளும் கொலைகள், கற்பழிப்பு, கொள்ளை. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இப்ப பேசுற இந்த சனிக்கிழமை அன்னைக்கு காலை விடிஞ்சதிலிருந்து இல்ல, இரவிலிருந்தே ஒரு 10 வயது சிறுமி கோயம்புத்தூர்ல கொல்லப்பட்டு அந்த குளத்தில் வீசப்பட்ட மிக கொடூரமான ஒரு கொலை. மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய, உடனடியாக அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை இதை உறுதிப்படுத்தணும். அப்படி ஒரு கொலை. அதே பார்த்தீங்கன்னா, அப்படியே திருச்சியில் ஒரு மாணவிக்கு தவறான சிகிச்சையில் அந்த மாணவி இறந்துடுறாங்க. 2 பக்கத்துலையுமே மக்கள் கொதிச்சு போயிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கண்ணீரும் கம்பளையுமா எல்லாரும் கதறாங்க. இந்த பக்கம் கொலை எப்படின்னா, இப்போ மணலி, அந்த மணலியில் ஒரு இளைஞரை ஓட ஓட வெட்டி கொள்றாங்க. சரி, புதுசு போல இப்பதாங்க நடக்குதுன்னா, இல்லை, நேத்துன்னா வெள்ளிக்கிழமை அதே பகுதியில ஒரு கொலை நடக்குது. ஒரு ரவுடியை வெட்டி கொள்றாங்க. அங்க இப்ப இந்த கொலை நடக்குது. அடுத்து இன்னும் 3 இடங்கள்ல இந்த கொலைகள் அரங்கேறி இருக்கு. மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்குல மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. இப்போ உடனே நம்ம இவங்களை குறை சொல்லணும், பாத்தியா எங்களை குறை சொன்னி, உனக்கு என்னாச்சு பாத்தியா அப்படி கேட்கறதுக்கு நான் இந்த வீடியோ பதிவு பண்ணல. சட்டம் ஒழுங்கு உண்மையிலே சரியில்லாம போயிருக்கிறது எப்படி, இப்போ பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது உண்மையிலே கேள்விக்குறியா இருக்கிறது இப்போ ஏன் அப்படின்னா, நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இது அந்த கிரிமினல்கள், ரவுடிகள், இவங்கெல்லாம் திட்டம் போட்டு பழி தீர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி இருக்கிற நாட்கள் இது. ஏன்னா புதிய அரசு அமையுது, இவர்கள் செட்டில் ஆகணும், அதிகாரிகளை பந்தாடிக்கிட்டு இருப்பாங்க. காவல்துறையில அவங்க ஒரு ஸ்டெபிலிட்டியான மைண்டோட அவங்களால வேலை பார்க்க முடியாது. எப்போ எந்த ஸ்டேஷன் நம்ம மாற்ற போறாங்க, எந்த ஏரியாவுக்கு நம்ம போக போறோம், இப்படித்தான் அவங்களுடைய நினைப்பு இருக்கும். ஏன்னா புது அரசு அமைஞ்ச உடனே, அதுவும் இந்த மாதிரியான நபர்கள் ஆட்சியில் உட்கார்ந்த உடனே அவர்கள் தங்களுக்கு தேவையான ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல ஏற்கனவே இப்படி ஒரு அரசு இருந்திருக்கு, அதிகாரிகள் வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு நூக்கன் காரணம் எல்லாம் தெரியும், யார் யார் குற்றவாளி, எப்படி என்ன பிளான் பண்ணுவான்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதை அவர்களையே இன்னும் சிறிது காலம் அந்த பணியில் இருக்க வச்சாதான் நீங்க ஆட்சியை ஸ்டெபிலிட்டியோட நடத்த முடியும், நிர்வாகத்தை அந்த கட்டுப்பாட்டோடு நடத்த முடியும். எடுப்புலயே நீங்க ஐஏஎஸ் அதிகாரி மாத்திரம், போலீஸ் அதிகாரி மாத்திரம், சப் இன்ஸ்பெக்டர் உள்பட எல்லாரையுமே மாத்திரம்னா மாத்தலாம், தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாறுதலுக்கு உள்ளாகாத அதிகாரிகள் யார் இருக்க போறாங்க? ஒரு சிறிது காலம் விடுங்க, 1 மாசம் 2 மாசம் விடுங்க. இந்த குற்றச்செயல்கள் இப்படி பூம் ஆகுது பாருங்க, புத்தீசல் மாதிரி அங்கங்க எங்க பார்த்தாலும் இந்த இது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு நடந்ததோட சேர்த்தா 13 அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல 20க்கும் மேற்பட்ட கொள்ளைகள் நடந்திருக்கு. அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான இன்ஸ்டபிலிட்டி, ஒரு நிலையில்லாத அரசு. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல இதுக்கு ஸ்திரத்தன்மை கிடையாது, நிலைத்தன்மை கிடையாது. அதே போல ஆட்சியில இவங்களுக்கு சுத்தமா அனுபவமே கிடையாது. யார் எப்படி, எந்த அரசு இயந்திரம் எப்படி செயல்படுதுங்கிற அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. அது தவறு அப்படின்னு நான் சொல்லல, அடிப்படை அறிவு அது இல்ல. இது எப்ப வரும்னு சொன்னா சிறிது காலம் ஆகும், சிறிது காலம் அதுக்குதான் கால அவகாசம் எடுத்துக்கிறது, அந்த 100 நாள் கொடுக்கறதெல்லாம். ஆனா இவங்க அப்படி இவங்களுக்கு தர முடியாதுல்ல. இவங்க தான் பதவியேற்ற அடுத்த நிமிடம் நாங்க சட்டம் ஒழுங்கு அப்படியே டைட் பண்ணிடுவோம்,
இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு சிறு குற்றம் கூட நடக்காத அளவுக்கு நாங்கள் வந்து இந்த மாநிலத்தை நாங்கள் ஆட்சி செய்வோம் அப்படின்னு உறுதி கூறி, அதாவது சத்தியம் பண்ணியிருக்காங்க. நாம் ஏதோ மிகையா சொல்லலை அல்லது இவங்களை குறை சொல்லணுன்றதுக்கு சொல்லலை. நீங்க அவருடைய தேர்தல் பிரச்சார பரப்புரையில அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. அதுல அடுத்த நிமிடமே வந்து நாங்க இந்த சட்டம் ஒழுங்கையும் பெண்களுக்கான பாதுகாப்பையும் எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் இல்லாம உறுதி செய்வோம். இதை நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்ற அப்படின்னு சொன்னது யாருன்னா இங்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். அவர் சொன்னதான் நான் திரும்ப சொல்றேன். அடுத்த நிமிடம் வேணாம். இப்ப 13 நாள் போச்சே. 13 நாள்ல வந்து இன்னும் நீங்க பாதுகாப்பு உறுதிப்படுத்தாம இருக்கீங்க. சொன்ன கொடுத்த சத்தியத்தை வந்து காப்பாத்தாம கோட்டை விட்டுட்டீங்களே, கேட்க மாட்டாங்களா? அதைத்தான் வந்து நான் கேட்கிறேன். இப்போ ஒரு பக்கம் மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேரவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரியான கொலை கொள்ளைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உண்மையிலேயே பெண்களுக்கு இப்பதான் பாதுகாப்பற்ற மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்பி வெளியே போக முடியல, நம்பி ஒரு இடத்துல வந்து அனுப்ப முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போதான் உருவாகி இருக்கு. ஸோ இதை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நமக்கு இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, முதலமைச்சர் விஜய் ஏன் வாயே திறக்க மாட்டேன்றாரு? ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போது அவருடைய பிரச்சார கூட்டம் 10-12 நடந்தது. ஆனா அந்த எல்லா பிரச்சாரத்திலும் நேரடியாக அன்றைக்கு முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை குறி வச்சு இந்த மொத்த குற்றச்சாட்டுகளே அவர் மேலதான் சுமத்துனாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஸ்டாலின் சார் தான் காரணம். சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஸ்டாலின் சார் தான் காரணம். என்ன நடந்தாலே ஸ்டாலின் சார் தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு வந்து குற்றம் சுமத்துற அந்த வாய் கேட்டுச்சா அப்படின்னு கேட்டு ஜனங்க கிட்ட இருந்து அவங்களுடைய ரியாக்ஷனை வாங்கி புல்லரிச்சு அப்படியே ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த அந்த வாய் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த 13 நாட்களாக அவர் முதலமைச்சரா பதவியேற்ற இந்த 13 நாட்களாக நடக்கிற எந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு அல்லது சட்டத்துக்கு புறமான எந்த விஷயத்துக்கு வந்து அவர் வாய் திறக்க மாட்டேன்றார். எதையும் வந்து பேச மாட்டேங்கிறாரு. அவர் சட்டமன்றத்துல பேசின விதத்தை பார்த்த உடனே தெரிஞ்சது அவர் ஒரு பொம்மை. அவருக்கு அங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. விஜய ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ப்ரோக்ராம் பண்ணி தான் கூட்டி வராங்க. அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிறத அவர் கரெக்டா அவர் வந்து ஒப்பிக்கிறார். ஆனா சுயமாக பேச வேண்டும் அப்படின்னு வரும்போது அவரால் பேச முடியல, பார்த்து படிக்கவே தடுமாறுறார். அந்த சட்டமன்றத்துல 2 நாள் இருந்தாரு, அதை பார்த்து படிக்கவே தடுமாறுறார். அங்க உதயநிதி பட்டாசா வெடிச்சுட்டு போயிட்டாரு, அவருக்கு பதில் சொல்ல முடியல. வீட்டுக்கு போயிட்டு அறிக்கை எழுதி அதை வந்து ட்விட்டர்ல வெளியிடுறாரு. இதுதான் வந்து விஜய் அவருடைய அந்த மென்டல் அந்த ஸ்டேஜ் இது இருக்கு பாருங்க. உடனடியாக, அதாவது இன்ஸ்டன்டா வந்து அவரால் எதையும் ரியாக்ட் பண்ண முடியல, ரிப்ளை தர முடியல. இப்போ இத்தனை நாள்ல இவ்வளவு தூரம் நடக்குது, இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க, மீடியாவில் பேசுறாங்க, எதிர்கட்சிகள் பேசுறாங்கல்ல, அதற்கு ஒரு அறிக்கை மூலம் கூட வந்து அவர் இப்ப வரைக்கும் அந்த பதில் சொல்லல. அல்லது ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து வெளியிடுவதற்கு கூட வந்து அவரால் முடியல. பதவி பிரமாணத்துக்கான அந்த பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம், இதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஏத்த இறக்கத்தோட அந்த பதவியேற்பு விழாவில் பேசினாரு விஜய். இப்போ எங்க போச்சு அவருடைய அந்த மனப்பாட திறன் அல்லது அந்த மாதிரியான நடிப்பு திறன்லாம் எங்க போச்சு? ஏன்னா வரல, தெரியல, மாட்டிப்போம் அந்த ஒரு பயம் வந்து இருக்கிறதுனாலதான் பொது வெளியில அவர் பேச மாட்டேங்கிறாரு, மீடியாவை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. மீடியாவை சந்திக்கணுங்கிறது என்ன கட்டாயமா? நாங்க என்ன மீடியா எங்களுக்கு ப்ரொஜெக்ஷன், மீடியா வந்து எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நான் வந்து சிஎம் ஆனா, எங்களுக்கு என்ன உதவி பண்ணுச்சு மீடியா அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. இப்போ ஏன் விஜய் பேச மாட்டேன்றாரு, ஏன் விஜய் மீடியாவை சந்திக்க மாட்டேன்றாருன்னா, நாங்க ஏன் உங்களை சந்திக்கணும், உங்களால எங்களுக்கு என்ன ஆச்சு? அட விளக்கண்டீங்கள, மீடியாவால தான் உங்களுக்கு எல்லாம் ஆச்சு. மீடியா மட்டும் இல்லாம போயிருந்தா இந்த விஜயை வந்து யாருன்னே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த விஜய் வந்து அரசியல் களத்துல கொண்டு போறதே அவ்வளவு கஷ்டம். இப்போ இந்த மீடியாவை பயன்படுத்தி ரூட் மாஃபியா என்னென்ன வேலையெல்லாம் பண்ணீங்க. பாட்டு போட்டு பிரச்சாரத்தை காமிச்சது, பாட்டு போட்டு வந்து நீங்க லைவ் போட்டதெல்லாம் வந்து உலகத்திலே இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் யாருக்கு பண்ணாங்க, யாரு பண்ண வச்சது? அப்படிப்பட்ட மீடியா கிட்ட இப்போ உங்களால வந்து பேச முடியல. ஏன்னா அவங்க தாறுமாற கேள்வி கேட்பாங்க. காசு கொடுத்து நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணதெல்லாம் வேற, அது வேற பிசினஸ் அது. ஆனா
மீடியாவுடைய அந்த உண்மையான முகம் என்னங்கிறது நேரா பார்க்கும்போது தெரிஞ்சிடும், வெட்ட வெளிச்சமாயிடும். எந்த ஆட்சியாளரா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது. இன்னொரு பக்கம் நிர்வாக சீர்கேட்டால ஒரு பக்கம் மக்கள் பெரும் அவதிக்குள்ளா இருக்காங்க, மின்வெட்டு தலைவிரிச்சாடுது, எல்லா பக்கமும் பிரச்சனைகள். ஒரு 2 வாரங்களுக்குள் பீஸ்ஃபுல், அதாவது அமைதியாக இருந்த தமிழ்நாடு, அமைதி பூங்கான்னு அடிக்கடி அரசியல்வாதிகள் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட தமிழ்நாடு இந்த 2 வாரங்களில் எங்கு பார்த்தாலும் போராட்டமாகவும், எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, புலம்பல். யார்கிட்ட போய் சொல்றது? ஐயோ இவங்க கோச்சுப்பாங்களே, இவங்க கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாதே அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வெறுத்து போற அளவுக்கு இந்த ஆட்சிங்கிறது அலங்கோலமா மாறி இருக்கு. ஆனால் அது பற்றி மூச்சு விட மறுக்கிறார் முதலமைச்சர் பதவியில் இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள். மறுபுறம் தேவாலயங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்றது, சுத்தி பார்க்கறது, இப்படி அவர் பொழுதை கழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம குறையா சொல்ல, ஆனா முதல்ல அட்ரஸ் பண்ண வேண்டியது இது, முதல்ல பேச வேண்டியது இது. இதற்கு பேசணுமா வேணாமா? இப்போது வரைக்கும் வாயை திறக்கல, இப்போ வரைக்கும் மீடியாவை சந்திக்கலன்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இது சரியான மனநிலை தானா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. இன்னொன்னு, நீ வச்ச குற்றச்சாட்டு தானே கண்ணா, அதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்க வச்ச குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க தான் தீர்வு சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப ஏன் நீங்க அதற்கு தீர்வுன்னு ஏதோ சொல்ல மாட்டேன்றீங்க, அது குறித்து பேசவும் மறுக்கிறீங்கன்னா இது என்ன மனநிலை? கேள்வி வருது இல்லையா? சோ இது இனி வரும் நாட்கள்ல இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் தெரியுதே தவிர இது கட்டுப்படுத்தப்படும். அதுல இந்த அவருடைய அமைச்சர்கள் அப்படின்ற ஒரு நியமிச்சிருக்காங்கல்ல, இந்த அமைச்சர்கள் சம்பவ இடம், பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு போய் பேசுற விதத்தை பார்த்தா உண்மையில பகீர்னது. அட பாவிகளா, என்னடா பண்றீங்க நீங்க எல்லாம், எங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஒரு அமைச்சர் சொல்றாரு, புகார் தருவதற்கு முன்பே சம்பவம் நடந்து விட்டது. இது எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு பாருங்க. புகார் கொடுக்கறதுக்கு முன்னே சம்பவம் நடந்துருச்சான். டே லூசு பயிலுகளை, சம்பவம் நடந்த பிறகுதான்டா புகார் தருவாங்க. ஒரு குழந்தை உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கு, கண்ணெதில் விளையாடிக்கிட்டு இருக்கு, என் குழந்தை காணாம போயிடுச்சுன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா யாராவது? காணாம போயிடுச்சு, செத்து போச்சு, கொலை பண்ணிட்டாங்க, அப்புறம் தானே போயிட்டு புகார் தருவாங்க போலீஸ்கார்கிட்ட. ஒரு அமைச்சர் சொல்றாருங்க இத. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட அறிவாளிகளை நீங்க அமைச்சர்களாகவோ முதலமைச்சராகவோ நிர்வாகம், தமிழ்நாட்டு நிர்வாகத்தை அப்படி தூக்கி கொண்டு ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஏன் இப்படி சொல்றோம்னா, வேற என்ன சொல்ல முடியும்? வேற எப்படி நம்ம ஆதங்கத்தை காட்ட முடியும்? திரும்ப திரும்ப நடக்குது இதெல்லாம். நம்ம நல்லா இருந்த ஒரு ஸ்டேட்டு, மிகச்சிறப்பா ஆட்சி நடந்த ஒரு ஸ்டேட்டு, இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் பாராட்டிய ஒரு ஸ்டேட்டு, ஒரு நிர்வாகம். நான் ஏதாவது மிகையா சொல்றேன்னா, அல்லது நான் ஏதோ மு.க. ஸ்டாலினுக்கு சொம்படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாக்கா திரும்ப ஒரு கூட யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் பாராட்டினாங்க தமிழ்நாடு அரசை வழி நடத்திய முதலமைச்சரை, அந்த கட்சியை யாரெல்லாம் பாராட்டினாங்க யோசிச்சு பாருங்க. வட மாநிலங்களில் இருக்கிற தலைவர்கள் அல்லது பிற மாநில முதல்வர்கள், அவர் ஏன் பிஜேபியை சேர்ந்த தலைவர்களே பிரமிச்சு போய் பார்த்தாங்க. இந்த தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்கு பல விஷயங்கள்ல. அது மருத்துவம், கல்வி, தொழில் வளர்ச்சி, பொருளாதாரம், தனிநபர் வருமானம், பெண்கள் முன்னேற்றம், பெண்களுடைய பாதுகாப்பு, இப்படின்னு எல்லாத்திலையும் நம்பர் 1 இருந்ததுன்னா அந்த தமிழ்நாடு தான். ஆனா அதை இருட்டடிப்பு பண்ணது யாருன்னா இந்த கூட்டம். அதுக்காக தான் அவங்க தற்குறிகள் அப்படின்னு சொன்னது. இந்த கூட்டம் பொய்யை மட்டுமே தொடர்ச்சியா நேரேட்டிவ் தோற்றம், ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. இந்த அரசு தப்பு, முதல்வர் சரியில்லை, நிர்வாகம் இல்லை, வெளியேறவெல்லாம் பாராட்டுறான். வெளியே இருக்கிற அங்க வடமாநில மக்கள் எல்லாம் இங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எங்களுக்கு பாதுகாப்பான ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆனால் இங்கே வெறும் அரசியல், பதவி வெறி, அந்த பதவி வெறிக்காக இங்க இருந்த ஒரு அரசை தவறான அரசாக சித்தரிச்சு நீங்க வெளியே அனுப்பிட்டீங்க. இன்னைக்கு புதுசா இவங்களை வெளியே அனுப்பி என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்லி வெளியே அனுப்பிச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டுகள் பல மடங்கு விசுரூபம் எடுத்து நிக்குது என்று குற்றம் சொன்னவர்கள் ஆட்சி நடக்குது. அவர்கள் வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அமைச்சர்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அத்தனை பேருமே அவர்களுடைய உண்மையான நிலை என்ன, அவங்களுடைய உண்மையான கெப்பாசிட்டி என்ன, அவங்க திறமையானவர்களா அப்படிங்கிறது அம்பலப்பட்டுக்கிட்டே வருது. பதவியேற்று 3 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படி அப்படின்லாம்
பதவி ஏற்று 3-4 நாள் ஆனா கூட ஒரு பிரச்சனைக்கு அட்ரஸ் பண்ணும்போதே வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, பேச்சு எப்படி, இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா. புகார் தருவதற்கு முன்பே சம்பவம் புகார் தருவதற்கு முன்பே சம்பவம் நடந்துருச்சு. எப்படி அது எனக்கு ஒன்றும் புரியல. இதுல என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கூட எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்படி தமிழ்நாடு அரசு இப்படி இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை இப்படி இருக்கு, தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் 2 வாரத்துல வந்து சீரழிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா யாராவது வந்து நம்புவாங்களா? ஆனா உண்மை வந்து அதுதான். 2 வாரத்துல நிர்வாகம்னா என்ன அல்லது ஆட்சின்னா என்ன அப்படின்னு தெரியாத ஒரு கூட்டத்திடம் இது சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் என்ன மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேற போதோ, எதையெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கோன்னு நினைச்சாலே வந்து கதி கலங்குது.